இது வந்து ஒரு புது இன்சிடெண்ட் நடந்திருக்கு திருவொற்றியூரில், சென்னையில். 17 இயர் பாய் என்ன ஆயிருக்குன்னா, சென்னை திருவொற்றியூரில் வந்து இறந்துட்டான். எலக்ட்ரோக்யூஷன், அதாவது வந்து கரண்ட்டு ஷாக் வந்து அடித்து இறந்துட்டான். தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல தெரியாமல் காலை வச்சிட்டான் நடந்து போகும்போது. அப்போ வந்து இது வந்து அந்த ரெயின் வாட்டர் இருந்து நிறைய தேங்கி இருந்திருக்கு. அதில் வந்து அந்த ஒயர், அண்டர் கிரவுண்ட் ஒயரும் வந்து அந்த இதில் வந்து இருந்ததுனால டேமேஜ் ஆகிட்டு இருந்திருக்கு காற்று. அதனால வந்து என்ன ஆயிருக்குன்னு இந்த ட்ராஜிக் இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. வந்து பப்ளிக் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெசிடென்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து ப்ளேம் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் நெக்லிஜென்ஸ்னால தான் இது நடந்திருக்கு. இது வந்து ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தும் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சென்னையை சேர்ந்த பையன் 17 இயர் ஓல்டு பாய். அவன் பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நஃபீல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெட்னஸ்டே அன்றைக்கி ராத்திரி நடந்து வந்திருக்கான். மழையில் தண்ணி வாட்டர் லாக் நிறைய இருந்தனால தெரியல. அந்த ஏரியாவில் வந்து அந்த இது எலக்ட்ரிகேஷன் ஆனதுனால இறந்துட்டான். இவன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துட்டான். வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப வந்து ஹெவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். ஷாக்கு வந்து பவர் லீக் நிறைய ஆனதுனால அண்டர் கிரவுண்ட் கேபிள்லேருந்து வந்ததுனால வந்து பயங்கரமான ஒரு ஷாக் வந்து அடிச்சிருக்கு அவனுக்கு. இந்த லோக்கல்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதை பற்றி வந்து யாருமே பவர் லீக்கை பற்றி ஒருத்தருமே வந்து கண்டுக்கவே இல்லை, காதலையே வாங்கி கொள்ளலை அப்படிங்கிறத வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக திரும்பி வச்சுருக்காங்க, அலிகேஷன் வச்சுருக்காங்க பப்ளிக். எப்போ நடந்திருக்கு அப்படின்னா வந்து அவன் ஸ்கூல் வந்து டியூஷன்லேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கான். வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்கான் நடந்து. அந்த டியூஷன் கிளாஸஸ்லேருந்து வரும்போது தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது சம் மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவன் பாடியை வந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போய் உட்டன் லாக்ஸு அப்புறம் பிளாஸ்டிக் பைப்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போயிருக்காங்க இமீடியட்டாக. பட் வந்து அங்கே போனாலும் வந்து அவன் இறந்து போயிட்டான், ப்ராட் டெட் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. 200 பேருக்கு மேலே வந்து பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருவொற்றியூரில் வந்து ஹைவேஸில் பிளாக் பண்ணியிருக்காங்க, டிராஃபிக் பண்ணியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் கிட்ட டிமாண்டு வந்து கேட்டிருக்காங்க, ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் கிட்ட டிமாண்டு பண்ணியிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போயிருக்கு. போலீஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து உறுதி அளித்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க எல்லாம் கலைஞ்சு போயிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டை நிறுத்தவே இல்லை. இது வந்து ஏர்லி ஈவினிங்கில் வந்து ஹெவி ரெயின் வந்து வந்திருக்கு. அதனால தான் இந்த வாட்டர் லாகும் இருந்திருக்கு. ஏன்னா தண்ணி போக வழி இல்லாதனால அப்படி அப்படியே அங்கங்கே அப்படியே தேங்கி இருந்திருக்கு. நார்த்து சென்னையில் இன்க்ளூடிங் திருவொற்றியூர்லேயுமே. லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் வந்து எலக்ட்ரிஃபைட் ஆகிட்டு இந்த மாதிரி டேமேஜ், அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகி இந்த மாதிரி வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் இருக்குது, இப்போ இது தண்ணியெல்லாம் போக அந்தளவுக்கு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து வெளியில் போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் தடுக்கலாம். நம்ம இறந்த அந்த பையனுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்ததுன்னா நம்ம அனுப்ப வேண்டாம், பெரியவங்களாக இருந்தால் நம்மளுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.